தேவனுடைய ஆளுகையை எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? தேவனுடைய ஆளுகையை, தேவனுடைய அரசாட்சியை, தேவனுடைய ராஜ்யத்தை வருவதாக சொல்கிறவங்க எப்படி வர வைக்கிறது ராஜ்யத்தை? ஏன் தேவனுடைய ராஜ்யம் வரணும்? இந்த உலகம் 2 ராஜ்யத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறது. 2 நபர்களான்னு சொல்லலாம், 2 விதத்தில் சொல்லலாம். ஒன்று, தேவன் தமது ஜனங்களை ஆளுகை செய்கிறார். இன்னொன்று, பிசாசு ஜனங்களை ஆளுகை செய்கிறார். பட் கேரக்டர் இருக்கு இல்லையா, தேவனுடைய கேரக்டருக்கும் பிசாசுடைய கேரக்டர் டிஃப்ரெண்ட், வெரி டிஃப்ரெண்ட். பிசாசன் விழுந்து போனவர், தூதன். தேவன் ஆளுகை செய்கிறவர். என்னைக்கு மனிதன் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டு, தேவனைப் போல உண்டாக்கப்பட்டு, தமது ரூபத்தபடி அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ பழுகி பெருகி நிரப்பி பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு செய்கிறார், அதிகாரத்தை கொடுத்த. அப்படின்னா அந்த பூமியை முழுவதும் நீ தான் செஞ்சுக்கணும். ராஜ்யம், என் ராஜ்யத்தில் நீ தான் பிரைம் மினிஸ்டர் மாதிரி. என் ராஜ்யத்தில் நீ தான் செய்யணும், ஆளுகை செய்யணும். என் ராஜ்யத்தில் நீ ஒரு முதன்மையான ஆளுக்குன்னு சொல்லி தேவன் மனிதன் நியமித்தார். ஆனால் ஆதாமா ஏவாள் என்ன பண்ணிட்டான்? பாவத்தை இடம் கொடுத்ததுனால இந்த ராஜ்யம் எங்கே போயிடுச்சு? ஆளுகை சாத்தான் கையிலே போனதுனால மனுக்குலம் அத்தனையும் சாத்தானு கீழே இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற தீமைக்கு தேவன் காரணம் இல்லை, சாத்தான். இந்த உலகத்தில் இருக்கிற வியாதிக்கு கர்த்தர் காரணம் இல்லை, சாத்தான். இந்த உலகத்தில் இருக்கிற நஷ்டத்துக்கு கர்த்தர் காரணம் இல்லை, சாத்தான். தயவாய் விசுவாச பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி அநேகம் நினைக்கிறாங்க கர்த்தர் தான் சோதிக்கிறார் நினைக்கிறாங்க. கர்த்தர் எந்த மனுஷனையும் சோதிக்கிறவர் அல்ல, தீமையை கொடுக்கிறவர் அல்ல, வியாதியை கொடுக்கிறவர் அல்ல, பண கஷ்டத்தை கொடுக்கிறவர் அல்ல. பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. பிசாசு ஒருத்தர் இருக்கிறான், அவனுடைய குணாதிசயம் என்னன்னா, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று நல்ல மனுஷன் வேறு ஒன்றுக்கு வரான். நல்லா இருக்க குடும்பத்தை கெடுக்கிறது தான் பிசாசு நோக்கம். நல்லா இருக்கிற மனுஷனை கெடுக்கிறது, நல்லா இருக்கிற வாழ்க்கையை நஷ்டப்படுத்துறது, அது பிசாசானவன். திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன். சரிங்களா? இப்போ அவனுடைய ராஜ்யம் எப்படிப்படுதுன்னா, தீமையின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம், நஷ்டத்தின் ராஜ்யம், பிரிவினையின் ராஜ்யம். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற தீமைக்கெல்லாம் காரணம் தேவன் அல்ல, பிசாசன் என்பதை தயவாய் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ கவனிங்க, இப்போது இந்த ராஜ்யத்துக்குள்ள பிசாசுக்குள்ளே தான் இப்போ யார் இருக்கா? மனுக்குள்ளமே எதுக்குள்ளே இருக்குது? பிசாசுக்குள்ளே. இந்த ராஜ்யத்துக்குள்ள யார் வரா? இப்போது இயேசு உள்ள வரார், உள்ள வரார். இயேசு உள்ள வந்து சொல்கிறாரு, இருளின் அதிகாரத்தினின்று அவர் விசுவாசிக்கிறவர்களை விடுதலாக்கி இவர் ராஜ்யத்தை சொல்கிறார், தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்துகிற பிதாவாகிய தேவனை சோத்தரிக்கிறேன். இருளின் அதிகாரத்தினின்று. அப்ப இயேசு எதுக்கு வந்தார்? இந்த ராஜ்யத்தில் இருக்கிற மக்களை எந்த ராஜ்யத்தில் கொண்டு வரணும்? இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக இயேசு பூமிக்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? அப்போது நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட பொழுது என்ன நடந்தது? நான் அந்த மதத்திலேருந்து இந்த மதத்துக்குள்ளே வந்தேன், தப்பு. அந்த கோயிலிருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டேன், தப்பு. நீ கோயில் மாறல, மதம் மாறலை, நீங்கள் ராஜ்யத்தை மாற்றிட்டீங்க. இருளின் ராஜ்யத்திலேருந்து எந்த ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க? ஒளியின் ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க. பிசாசின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க. இதுதான் ரட்சிப்பு.